ஹலோ கைஸ், இப்போ பார்க்க போகிற டாபிக் இன்ஃபர்மேஷன் சர்ச் அண்ட் கன்சியூமர் பிஹேவியர். ஓகேங்களா? அதாவது இன்ஃபர்மேஷன் சர்ச் வந்து இது செகண்ட் நம்ம ஸ்டெப்னு சொல்லலாம். அதாவது டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணுறோம், பை கன்சியூமர் வந்து எப்படி அதை ஒரு பொருளை பார்த்த இன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கிறாரு, ஃப்ரம் இப்போ எந்த இடத்துலேருந்து எடுக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சோர்சஸ். இன்டர்னல் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மெமரி அண்ட் பீரியட் நாலேஜ். ஓகேங்களா? நம்ம மெமரிலேருந்து நம்ம முன்னாடி அனுபவத்துலேருந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? அதான் வந்து மெமரியான பீரியட் அதை சொல்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு கம்பெனி பார்த்து ஒரு ப்ராடக்ட், ஒரு பிராண்டோட ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணிப்போம். நம்ம அந்த பொருளை வந்து வேறு பொருள் வாங்கணும் போது நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் முதல்ல வந்து ஓகே அந்த பிராண்ட் பொருள் நல்லா தான் இருக்குது அப்படின்னா அந்த பிராண்ட் பொருள் நல்லா இல்லை, நம்ம இதை வாங்க தவிர சொல்லி முடிவு பண்ணுறோங்களா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட் வந்து மெமரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? நம்மளுடைய மெமரி அண்ட் பீரியட் நாலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி அந்த பொருள் யூஸ் பண்ணியிருந்தோம்னா, சேம் பொருள் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த பொருளை திரும்ப நம்ம இதே பொருள் வாங்க தேவையில்லை, நம்ம இது வாங்கணும். அவங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா வாங்க போகிறாங்க, ஓகே நல்லா இருக்குது இதே வாங்க போகிறாங்க, இல்லை நல்லானா இது வாங்கணும் நம்மளுக்கு அப்படி சொல்லி யோசிக்கலாம். இன்ஃபர்மேஷன்றது வந்து ஃபஸ்ட்டு நான் உங்கள் மைண்ட்லேருந்து வருது. ஓகே இந்த பொருள் நல்லா தான் இருந்துச்சு, இவ்வளோ யூஸ் பண்ணிச்சு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்களா? ஸோ அதை வந்து பை த இன்டர்னல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பர்சனல் சோர்ஸ். ஸோ பர்சனல் சோர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, கொலிக்ஸு, அப்புறம் வந்து அக்கௌண்டன்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பர்சனல் சோர்ஸ். ஓகேங்களா? நம்ம போய் பர்சனலாக கேட்குறோங்களா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த பொருள் வாங்கலான்னு இருக்கேன், என்ன நல்லா இருக்குமா சொல்லிட்டு கேட்குறோம். ஃபேமிலி கிட்ட கேட்குறோம், அப்புறம் கொலிக்ஸ் கிட்ட கூட அவசரம் கேட்குறோம். இதெல்லாம் வந்து கேட்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பர்சனல் சோர்ஸ் வந்து கேட்குறோம். ஓகே இது நல்லா இருக்கா, உங்களுக்கு இது வந்து இந்த அளவுக்கு யூஸ் பண்ண தாங்குமா, அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு வருமா, சர்வைலாக இருக்குமா, ஒரு நாளைக்கு வந்து ரிலையபிலிட்டியாக இருக்குமா சொல்லிட்டு கேட்குறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பர்சனல் சோர்ஸ் வந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் சோர்ஸ். ஸோ பப்ளிக் சோர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரிவ்யூ, எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியனு, கஸ்டமர் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரேட்டிங்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பப்ளிக் சோர்ஸ் தான் எழுதுறோம். ஓகேங்களா? அது வாட் எவர் இட் இஸ், அது எங்கே வந்து ஆன்லைன்லேருந்து இருக்கலாம், ஆஃப்லைன்லேருந்து இருக்கலாம். ஓகேங்களா? இன் கேஸ் வந்து அந்த டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க இல்லை, சொன்னாங்க இவ்வளோ பொருள் விற்றுருக்கோம் இத்தனை நல்லா சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பரில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க இந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது அந்த பப்ளிக் சோர்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பொருள் நல்லா இருக்கா, இவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணுறாங்க. ஓகே இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் சோர்ஸ். ஸோ கமர்ஷியல் சோர்ஸ் தான் இதை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம ஒரு பொருளோட டீட்டெயில்ஸை பார்க்க முடியாது, இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது இன்ஃபர்மேஷன் எழுது மேனுஃபேக்சர்ஸ், அந்த பொருளை உற்பத்தி பண்ணவங்களே அந்த பொருளோட ஃபீச்சர்ஸு, ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரீட்டைலர்கிட்டையும் இருக்கும். ஓகே ரீட்டைலர்கிட்டையும் அந்த ப்ராடக்ட்டை பார்த்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்து வச்சிருப்பாங்க, என்ன கேட்டால் கொடுங்க சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எப்படியும் பார்த்தீங்கன்னா வேரியஸ் சேனல்ஸ் லைக் அட்வர்டைசிங்கு, கம்பெனி வெப்சைட் அட்வர்டைசிங் மூலமாகவும் தெரிவிப்பாங்க இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது, இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கம்பெனி வெப்சைட்லேயும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி சொல்லும்போது இன்னும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியஸ்ட் வேவாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் சோர்ஸஸ். எக்ஸ்பெரிமெண்டல் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டுவாங்க, டெமோஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாங்க, நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணணும், நீங்கள் இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் ஃபோட்டோ எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பிள் ஷோரூம்லாம் போயிங்கன்னா ஆப்பிள் ஷோரூமில் வந்து நீங்கள் எப்படி ஃபோட்டோ எடுக்கணும், எப்படி வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. ஜஸ்ட் லைக் அது போயிட்டு இருக்குமா நம்ம பார்க்கலாம் நல்லா வெட்டலாம். ஓகேங்களா? ஸோ நானும் போனது கிடையாது, பட் எக்ஸ்பீரியன்ஸு அதாவது நம்ம யூடியூப் சேனல்ஸ் ரிவ்யூஸ்லாம் போடுவாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ போகும்போது அப்போ பார்த்துருக்கோம், ஓகே இது மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுவோம், டெமோஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாங்க. அப்புறம் எதனா புதுசாக இருந்தால் வேக்கம் கிளீனர் வாங்கினா அதுக்கு டெமோஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாங்க எப்படி யூஸ் பண்ணால் சொல்லிட்டு. அப்புறம் டிஃப்ரெண்ட் வேலை டிஃப்ரெண்டாக காட்டுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் சோர்ஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அண்ட் ஆன்லைன் சோர்ஸஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் முக்கியமான ஒரு விஷயம், ஒரு வகிக்குதுன்னு சொல்லலாம், முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். எதுக்கு பார்த்தா இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணுறதுக்கு, இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தா இன்ஃபர்மேஷன் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு இது வந்து நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட இது ப்ரைமரி ப்ரிஃபரன்ஸ் சொல்கிறாங்க. அது ஏதோ ஒரு பொருளாக இருக்கட்டும், அந்த பொருளை பார்த்து நம்ம நேம் போடல டீட்டெயிலாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக். ஓகேங்களா? அது வெப்சைட்ஸ் நிறைய வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க, நம்மளுக்கு எது அது ஓகே ஒரு கரெக்டாக இருந்தால் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இன்கேஸ் நம்ம வேணாலும் நம்ம வாங்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் முக்கியமாக ப்ரைமரி பிளாட்ஃபார்ம் வர இன்ஃபர்மேஷன் சர்ச், சோஷியல் மீடியா, பிளாக்ஸ், இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ், சோஷியல் மீடியாலையும் நமக்கு தெரியும். அதாவது சர்ச்சஸ் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ஜஸ்ட் லைக் தட். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ். ஓகேங்களா? வெப்சைட்ஸ் வந்து அந்த பொருளோட ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருப்பாங்க. அப்புறம் இ-காமர்ஸ் வெப்சைட், அந்த பொருள் விற்கிற இடத்துலேயே அந்த பொருளை பற்றி போட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதான் இ-காமர்ஸ் வெப்சைட். ஸோ அதை வந்து நம்ம டிஜிட்டலாக நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கும் போது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அண்ட் பியர் ரிவ்யூ. ஸோ சோஷியல் மீடியான்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா வந்து நம்ம வீடியோஸ் வந்து அன்வைட்டபிள், அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று, எல்லாத்துலேயுமே அது பங்கு இருக்குது. ஸோ அப்படின்னு பட்சத்தில் ரிவ்யூலையும் இப்போ நம்ம யூடியூப்ல ரிவ்யூ பார்த்து பொருள் வாங்குறாங்களா, அது வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறோம் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து யூடியூப் ரிவ்யூஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபார்ம்ஸ், அது எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஆன்லைன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் ஃப்ளிப்கார்ட், அமேசானும் சரி வாட் எவர் இட் இஸ் இ-காமர்ஸ் வெப்சைட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு என்ன எதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் உங்கள் ரிவ்யூ எழுதுங்க, உங்கள் ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்களா? ஸோ அப்படியும் போது நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம ஒப்பீனியன் நம்ம ஷேர் பண்ணுறோம். அப்படின்ற பட்சத்தில் வந்து மற்றவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா ரிவ்யூ வந்திருக்கு, ஸோ நம்ம இது யூஸ் பண்ணலாம் வாங்கலாம் சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ அது வந்து இந்த பேர் ரிவ்யூஸ் இது அது மூலமாக இன்ஃபர்மேஷன் கிடைக்குது இல்லை அவங்களுக்கு, ஓகே நல்லா இருக்குது சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை. ஸோ அதுதான் வந்து இந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸில் சோஷியல் மீடியா பேர் ரிவ்யூஸ்னு பார்த்தீங்கன்னா
சக பேர்னா வந்து கூட வேலை செய்யணும், அது கூட வேலை செய்யணும் இருக்கலாம், அது கூட இருக்கவங்களா இருக்கலாம், இல்லை சக நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம் ஓகேங்களா. கூட இருக்கவங்க கூட ரிவ்யூ கேட்குறது, அது யாரோ ஹூவரிட்டிஸ் யாராக இருந்தாலும் அவங்க ரிவ்யூ கேட்குறது, ஓகே இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நல்லா இருக்குமா சொல்லி கேட்கறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து இதுவும் ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷன் கேதரிங், ஒரு இது இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணோம். அதோட மீட் உங்கள் பாலா.